ஓகே. ஸோ சேம் அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல இன்னொன்று ரூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா மஸ்ட் ரன் ஆன் ரூல் அண்ட் ஷுட் ரன் ஆன் ரூல். இதுமே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மஸ்ட் ரன் ஷுட் ரன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த மஸ்ட் ரன் ஷுட் ரனுக்கு வந்துட்டு என்னன்னா நீங்க வந்து குரூப் கிரியேட் பண்ணணும். விஎம் குரூப் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணணும் அண்ட் ஹோஸ்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஆட் போயிட்டு மஸ்ட் ஸோ விஎம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹோஸ்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மஸ்ட் அண்ட் ஷுட்னு பார்க்கலாம். சேம் விஎம் ஹோஸ்ட் ரூல் போயிட்டு ஆட் போயிட்டு இதுல virtual machine to the host கொடுத்தீங்கன்னா again காமிக்கிறேன். ஆட் போயிட்டு இப்போ எனக்கு என்னன்னா சேம் சினாரியோ நான் வர்றேன். நான் இப்போ என்கிட்ட ஒரு பெரிய விஎம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹோஸ்டோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 TB. இந்த 1 TBல நான் வச்சிருக்கிற விஎம்மோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 GB. ஸோ இந்த விஎம் வந்து வேற ஹோஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை வரும். லைக் மற்ற விஎம்க்கு ரிசோர்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ நான் ஒரு ரூல் போடணும், இந்த விஎம் இந்த ஹோஸ்ட்ல மட்டும்தான் இருக்கணும், வேற ஹோஸ்ட் போகக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டு சப்போஸ் அந்த ரூல் போடுறீங்க, சப்போஸ் இந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஎம் என்ன ஆகும்? இந்த விஎம் ஹெச்ஐ ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஷுட் ரூல் எனேபிள் பண்ணணும். நீங்க மஸ்ட் ரூல் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஐ ரீஸ்டார்ட் பண்ணாது அந்த விஎம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஷுட் ரூல்ல ஒரு விஎம் இந்த ரன் இதுதான் ஹோஸ்ட்ல ரன் ஆகும்னு சொல்லி போட்டோம்னா அந்த ஹோஸ்ட்ல ரன் ஆகும். டிஆர்எஸ் எப்பயுமே மைக்ரேட் பண்ணாது. ஆனா ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்றப்ப அது ரீஸ்டார்ட் ஆயிரும் இங்க. ஆனா இதுல மஸ்ட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்ணா கூட அது ரீஸ்டார்ட் ஆகாது. இதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ இப்போ இதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்களா எப்படி சார்? பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் கேஸ். மஸ்ட் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க. பட் அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி வந்து அடிக்கடி ரன் பண்ணுவாங்க. அது எப்பயுமே ரெகுலரான ஒன் ஆஃப் த டாஸ்க் அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல் அப்படிங்கிறது. இந்த ஷூட் வந்து எப்பயாவது அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இந்த ரூல்லாம் அப்ளை பண்றது வந்து அப்ளிகேஷன் டீமே சொல்லுவாங்களா இல்லை நம்ம தான் டிசைட் பண்ணணுமா? சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி விஎம் வந்து ரெண்டு ESS ஹோஸ்ட்ல வைங்கன்னு சொல்லி சப்போஸ் அவங்களே இன்புட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரியாது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ஈவன் அந்த ஹோஸ்ட்லயே அந்த விஎம் ரன் ஆகணும், வேற ஹோஸ்ட் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஓவராலா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி ரூல் இருக்குது, நீங்க அஃபினிட்டி ரூல் போங்க அல்லது ஆன்டி அஃபினிட்டி ரூல் போங்க, இல்ல ஷுட் எடுத்துக்கோங்க, இல்ல மஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சஜஸ்ட் பண்ணணும். சஜஸ்ட் பண்ணி அவங்க அது ஓகேன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரூல்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடலாம்.
ஓகே. 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 ஃபைன். ஸோ இப்ப மஸ்ட் ரூல் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதுல virtual machine to the host கொடுத்துட்டு must should run on host must run on host should must run on host group கொடுத்தோம்னா அது அதுல மட்டும் தான் ரன் ஆகும், வேற எதுல ரன் ஆகாது. The virtual machine that are member of the VM group must run on the host that are member of host group. இப்ப இந்த ஹோஸ்ட் குரூப்ல இன்னொரு ஹோஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு ஹோஸ்ட்ல மட்டும் தான் அது இருக்கும், வேற ஹோஸ்ட்க்கு அது போகாது. இன்னொரு ஹோஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா அதுல அந்த ரெண்டுக்குள்ளேயே அது மாறி மாறி இருந்துக்கிறோம், அதை தவிர்த்து வெளியில போகாது. இப்ப நான் ஒரே ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஒரு ஹோஸ்ட்ல மட்டும் தான் இருக்கும், வேற எதுக்கும் அது போகாது. ஸோ இப்போ லெட்ஸ் ட்ரை டு ஃபெயில் ஓவர் த ESX host 2. ESX host 2ல வந்து ரெண்டு விஎம் ரன் ஆகுது. இந்த ரெண்டு விஎம்ல ஒன் ஆஃப் த விஎம் நான் வந்து மஸ்ட் ரூல் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் நான். லெட்ஸ் சி ஃபெயில் ஓவர் நடக்குதான் பார்ப்போம். இப்போ நான் ரீபூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக் HA வந்து இப்போ எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட நெட்வொர்க் வந்து டவுன் பண்ணுறேன். ESX 02ல ரெண்டு விஎம் ரன் ஆகுது. நெட்வொர்க் இப்போ நான் டவுன் பண்ணுறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் கன்வெர்ட்டர் ஸோ அது மாதிரி இதை பிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிங் போட்டிருக்கேன், இதில் போய் நெட்வொர்க் வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் போயிடும் நெட்வொர்க் டிசேபிள் பண்ணனால. ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்துருச்சா? ஸோ நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? HA வந்து டேக் ஓவர் பண்ணும். ஸோ HA ரீஸ்டார்ட் த VM டு அனதர் ஹோஸ்ட். HA வந்து VM வேற ஹோஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணும். இப்போ நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் போகணும். Let's see. இன்னும் டவுன் காமிக்கவே இல்லை. The vSphere HA status.
நாட் ரெஸ்பாண்டிங் வந்துச்சு. புரியல. நாட் ரெஸ்பாண்டிங் வந்துச்சு. எஸ். நாட் பண்ணி வந்துருச்சா? ஹெச்ஏபி ரீஸ்டார்ட் வந்துச்சு. பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த விஎம் ஆப் 01. டிவி 01 ரீஸ்டார்ட் ஆகல பாத்தீங்களா? அங்கேயே தான் இருக்கு பாருங்களேன். ஸோ நீங்க மஸ்ட்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது அதே ஹோஸ்ட்ல தான் இருக்கும். ஹெச்ஏ வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்க கூடாது. விச் மீன்ஸ் அது எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் ஹெச்ஏ. ஆனா ஷூட் ரன் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த விஎம் இப்ப இந்த விஎம்க்கு நம்ம எந்த ஒரு ரூலும் அப்ளை பண்ணல. பாத்தீங்கன்னா நம்ம கிளஸ்டர் லெவல்ல விஎம் ஹோஸ்ட் ரூல்ல வந்துட்டு இந்த டிபிவிஎம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். இந்த டிபிவிஎம் வந்து மஸ்ட்ல வந்து ஆட் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்ப மஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டோம்னா இன் கேஸ் ஆஃப் ESXi ஃபெயிலியர் HA will not restart the VM. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ESXi 02ல 2 VM ரன் ஆச்சு. ஆப் 01 DB 01. இதுல ஆப் 01 ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா DB 01 ரீஸ்டார்ட் ஆகல. இந்த ஆப் 01 எப்படி ரீஸ்டார்ட் ஆச்சு நீங்க பார்க்கலாம். அப்படின்னா இதுல போய் செலக்ட் பண்ணி மானிட்டர் போனீங்கன்னா டாஸ்க்ல தெரியும், இல்லை ஈவெண்ட்ஸ்ல தெரியும் HA ரீஸ்டார்ட்னு வரும். வந்திருக்கா? vSphere HA restarted this virtual machine. vSphere HA restarted this virtual machine app 01 prod VM on host 01. ஸோ இதுக்கு முன்னாடி 02ல இருந்தது. 02ல இருந்து ஹோஸ்ட் 01க்கு HA ரீஸ்டார்ட் பண்ணிருக்கு. பட் இந்த விஎம் பாத்தீங்கன்னா ஸ்டில் இது டிஸ்கனெக்டட் ஸ்டேட்ல இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த விஎம் ஸ்டில் ரன்னிங் ஆன் ESXi 02 பிகாஸ் ஆஃப் த ரூல். நம்ம அந்த ரூல் போட்டிருந்தோம் இல்லையா, மஸ்ட் ரன் ரூல், அதனால அது ரன் ஆகல. ஓகேவா? இதே டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த ரூல் போட்டோம்னா விமோஷனும் பண்ண முடியாது, ரைட்? ஆகாது, ஆகாது. இது ஆனா எப்பயாவது ஒருக்கா போடக்கூடிய ஒரு ரூல். இது மோஸ்ட்லி மஸ்ட் ரன் வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்றப்ப அந்த விஎம் டவுன்ல தான் இருக்கும், ஒண்ணுமே நடக்காது. அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஎம். இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆரக்கிள் பேஸ்டு விஎம்லாம் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பேஸ்டு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அது அந்த ஹோஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஆரக்கிள் விஎம் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல மட்டும்தான் இந்த மஸ்ட் ரன் ரூலை வந்து அப்ளை பண்ணுவாங்க. மற்றபடி ஷூட் ரன் ரூல் தான் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஓகே, ஃபைன். ஓகே, எஸ். சோ இன்னைக்கு கிளாஸ் இது போதும். சொல்லுங்க. அந்த அஃபினிட்டி ரூல்ல ஹோஸ்ட் ரூல்னு ஒன்னு இருந்ததுல, ஹோஸ்ட் அது ஹோஸ்ட் குரூப் அது எப்படி கொஞ்சம் புரியல ப்ரோ, எக்ஸ்பிளைன். ஹோஸ்ட் குரூப்னா ரெண்டு ஹோஸ்ட்ல ஆட் பண்ணனும். அந்த ரெண்டு ஹோஸ்ட்குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் வெளியில போகாது. டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணாது, அந்த ரெண்டு ஹோஸ்ட்குள்ள மட்டும் தான் மைக்ரேட் பண்ணுது. எந்த விஎம் மைக்ரேட் பண்ணும் அந்த ரெண்டு ஹோஸ்ட்? நம்ம எந்த விஎம் அந்த ரூல் ஆட் பண்ணுமோ அந்த விஎம் மட்டும் மைக்ரேட் பண்ணும். ஓகே ஓகே, சரி. ஓகே, விஎம் குரூப்ல ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அந்த விஎம் குரூப்ல எந்த விஎம் நம்ம ஆட் பண்ணிருக்கோமோ இந்த விஎம் குரூப், இந்த விஎம் குரூப்ல எந்த விஎம் ஆட் பண்ணிருக்கோமோ அந்த விஎம் இந்த ஹோஸ்ட் குரூப்ல எத்தனை ஹோஸ்ட் இருக்கோ அந்த ஹோஸ்ட்குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற எந்த ஹோஸ்ட்க்கும் போகாது. ஓகே 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 ஓகே, சரியா? ஓகே, இன்னும் ஒரு